பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பரபரப்பான செய்தி. இன்னும் இந்த செய்தி உறுதிப்படவில்லை. ஆனால் உறுதிப்படுறதுக்கு முன்னாடி மதிப்பிற்குரிய சேட்டை கேட்டலாம்னு முடிவு பண்ணேன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். அவர் மட்டுமா கஷ்டப்படுறாரு? ஈசிஆர்ல புழங்கிக்கிட்டு இருக்கிற லட்சக்கணக்கான பேர் கஷ்டப்படலையா என்ன? அவர் வண்டி பெரிய வண்டி இல்லைங்க. பெரிய வண்டினா சின்ன வண்டியில வாங்க. சின்ன வண்டியில் வர முடியாதுல்ல. சின்ன வண்டி இப்போ வந்திருக்கீங்க, நானோ கார் வாங்கிக்கங்க. அதெல்லாம் கிடையாது. ஏசி கார் தான், சின்னதாக இருக்கும். அவர் சிஎம் அப்படிதான் வருவார். அதுலலாம் அவருக்கு வேலைப்பளு இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து பெரம்பூருக்கு வருவார். பார்க்குறேங்க, எவ்வளோதான் முட்டு கொடுப்பீங்களோ கொடுங்க, நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம். பாருங்க, நீங்கள் அப்படிலாம் நான் மட்டும் முட்டு கொடுக்குறேன்லாம் சொல்லாதீங்க. எங்கள் அதாவது தாவேக்காக்கு எதுவானாலும் காத்து நிற்பதற்காக வைகோ வந்திருக்காரு, தெரியும்ல? என்ன வைகோ வந்துட்டார். வைகோ ஒரு பாதுகாவலர். தமிழகத்துல வைகோ ஒரு பாதுகாவலர். இந்த தமிழகத்துல செல்வராகவனின் தம்பி தனுஷ் அவர்கள் ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். அவருக்கு அரணாக நான் செயல்படுவேன். அந்த அவருக்கு போயிடுவாருங்க, அங்க போயிடுவாரு. அப்படி சொல்ல ஒரு ஹீரோயினுக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்திருக்கிறது. அவர்கள் நாளை இரட்டை முன்னேற்ற கழகம் என்று பெயர் வைப்பார்கள். அந்த குழந்தைகளுக்கு அரணாக நான் பாதுகாப்பேன் என்று அன்னைக்கு அங்கேயும் போயிடுவாங்க. உங்களுக்கு பொறாம, வைகோ வந்துட்டாரேன்னு பொறாம. யாருங்க? நான் என்ன பார்த்தா சைக்கோ மாதிரி இருக்கா, வைகோ மாதிரி இருக்கா? என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? வைகோ ஒரு பெரிய ஃபோர்ஸ். அவரே வந்துட்டார் அப்படிங்கும் போது அப்புறம் பாருங்க அவரு மட்டும். சரி இருங்க, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். வைகோ கட்சியில யாராவது ஒரு 5 பேர் சொல்லுங்க. வைகோ, வைகோ, துரை வைகோ, துரை வைகோ, துரை வைகோ சொல்லுங்க. வைகோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாரு? மல்லை சத்யாவா? அவர் எப்பயோ தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இல்ல, வைகோடைய நெருங்கிய தோழன். ஐயோ, அவர் பேர் கூட ஏதோ சால ஆரம்பிச்சு இன்னல முடியும். ஸ்டாலின். அது வேறசா, இது வேறசா, அது இல்ல. பாருங்க, இருக்காங்க, அதெல்லாம் நான் நிறைய பேர் இருக்காங்க. 2 பேரை தாண்டி ஒரு ஆளை சொல்ல முடியல. ஒரு பெரிய ஃபோர்ஸ். ஆமே ஃபோர்ஸ். என்ன விளையாடுறீங்க? அவர் மாபெரும் ஃபோர்ஸ். பல வருஷமா அப்படியே புரட்சி படை மாதிரி பேச ஆரம்பிச்சாருன்னா அப்படியே மக்கள்லாம் கொந்தளிச்சிருவாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு புரட்சி பேச்சாளர் இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதிமுக ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் மதிமுக ஆரம்பிச்சாரு, தனித்து போட்டிட்டாரு. பம்பரம் சினம் கொடுத்தாங்க, கொடைசினம் கொடுத்தாங்க, பம்பரசனம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து போய் அதிமுகவில் சேர்ந்தாரு. அதிமுகலேருந்து நேராக போயிட்டு மறுபடியும் நாங்கள் 3வது அணி கூட்டணின்னு சொல்லிட்டு விஜயகாந்தோட சேர்ந்தாரு. அப்புறம் விஜயகாந்தோட சேர்ந்ததோட மட்டும் இல்லாமல் மறுபடியும் இந்த திமுகவோட சேர்ந்தாரு. அவர் போகாத இடம் இல்லை, அவர் நடக்காத நடைபயணம் இல்லை. தமிழ்நாடு ஃபுல்லாக சார், அவருடைய சரித்திரத்தை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன். தமிழ்நாடு ஃபுல்லாக அவருக்கு தெரியும், நடந்தே போய் பார்த்துருக்காரு. அவர் வந்திருக்காருங்கும் போது எவ்வளோ பெரிய பலம். இப்போ தாவேகாக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் விசில் சின்னத்தில் நில்லுங்கன்னு விஜய் சொல்லுவார். அப்போ துரை வைக்கும், அப்பா நான் இப்போ தான்ப்பா அதை எங்கள் தன்மான பிரச்சனை சொல்லியிருக்கேன் அப்படின்னு பக்கத்தில் துரை வைக்க சொல்லுவார். அப்போ வைகோ சொல்லுவார், விசிலும் குழந்தைகள் விளையாடக்கூடிய ஒரு சின்ன பொருள், அதே போல் பம்பரமும் குழந்தைகள் விளையாடக்கூடியது. குழந்தைகள் எதில் விளையாடினால் என்ன, 2ம் குழந்தைகள் விளையாட்டு சாமான் தான். அதனால் நாம் எந்த சாமான்லேயும் நிற்போம் என்று உறுதியளிக்கிறேன்னு அந்த இடத்துல சொல்லிட்டு வந்துடுவார். எனக்கு ஒரு டவுட்டுங்க, வைகோக்கு உண்மையிலே சின்னம் இருக்கா? அதான் பம்பரம். அது காத்து கொடுக்க மாட்டாங்க. இல்லை அது வச்சிருக்காங்களா இன்னும் ஹோல்டு பண்ணி? அதெல்லாம் முடிஞ்சு. அது எப்போ அவர் அந்த சின்னத்தில் நிற்காம போனாரோ அப்பயே முடிஞ்சு. அது முடிஞ்சுதா? இல்லை, அது கயிறு கட்டி மறுபடியும் சரண்டு விடுவாரோன்னு நினச்சேன். இல்லை சட்டி பம்பரம் கூட கிடைக்காது. சரி, வைகோ. ஆனால் இப்போ பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு, கம்யூனிஸ்ட்டு, அதுக்கப்புறம் திருமாவளவன், இவங்கெல்லாம் அன்று ஒரு கவர்னர் ஆட்சி வந்துவிடக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தில் தான் நாங்கள் அங்கே சென்றோம். எங்களை செல்ல சொன்னதே திமுக தான் அப்படின்னு சொன்னவங்க இன்றைக்கி நாங்கள் அந்த கூட்டணியிலே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எப்படி அந்த பவர் ஏறுது இல்லை? தாவேக்கா பக்கம் விஜயபாஸ்கர் வராரு, எம்ஆர் விஜயபாஸ்கர் வராரு, அதிமுகலேருந்து வராங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வைகோ வராப்பில், திருமாவளவன் வராரு, கம்யூனிஸ்ட் கட்சி வருது, இந்தியன் முஸ்லீம் லீக் வருது. தாவேக்கா அப்படியே பலமாயிட்டே இருக்குது. கவனிச்சிங்களா? அதை யாருமே விஜயோட கூட்டணிங்களாம் சொல்லலையே. நீங்கள் சொல்கிற கம்யூனிஸ்ட்டோ, சிபிஐயோ, சிபிஎம்மோ, விசிகாவோ 3 பேருமே நாங்கள் தாவேக்காவோட கூட்டணின்னு யாரும் அறிவிக்கலையே. இப்போ அவங்களோட தானே மந்திரி சபையில் இருக்காங்கல்ல. மந்திரி சபை இப்போ இன்னைக்கு திருமாவளவன் சொன்னது, ஆமாம் தாவேக்கா ஆட்சிக்கு வந்தது எங்களுக்கு விருப்பம் இல்லை, ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தைன்னு தான் சொல்லியிருக்கோம், வேறு வழி இல்லாமல் தான் இருக்கோம். அதே நேரத்தில் நாங்கள் தாவேக்கா கூட்டணியில் இருக்கோம் நாங்கள் சொல்லலையே, அவங்களே அறிவிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு அசிங்கப்படுத்தினார் திருமா. சிபிஎம் என்ன சொல்கிறாங்கன்னா,
நாங்கள் வந்து திமுக கூட்டணின்னு ஒன்று கிடையாது, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் பேரில் தான் நாங்கள் கூட்டணியில் இருக்கோம் அப்படின்னு அவங்க ஒரு தனியில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. அதே மாதிரி சிபிஐ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் திமுக கூட்டணிலேருந்து தான் வெளியே வந்திருக்குமே தவிர தாவேகா கூட்டணி கூடலாம் நாங்கள் போகலைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் இவங்க கூட அஃபீஷியலாக போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா ஓகே. அதே சிபிஎம்மும் சிபிஐயும் கடைசியாக நடந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ளே போகவே இல்லையே. வைகோவும் மாணி தாகூரும் நல்லா இருக்குங்களா நீங்கள் தான் அடுத்த முதலமைச்சர்னு 2 பேரும் கை தூக்கிட்டாங்க. அவ்வளோதான் இருந்துச்சாங்க, வேற யாருமே பெருசாங்க இல்லையே. இருந்தாலும் ஒரு பெரிய பலமாக இருக்குல்ல நீங்கள் அமைச்சர். பலமெல்லாம் ஒன்றும் கிடையாது. பலமெல்லாம் வந்து இன்னும் அஃபீஷியலாக யாருமே அறிவிக்கலை. அறிவிச்சா அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சு அப்படி அறிவிச்சாங்கன்னா திமுக ஒரு பெரிய சக்தியாக மாறும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஒரே சைடு அணிகள் போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த பக்கம் அவங்க மேலே கண்டிப்பாக ஆளுங்கட்சி மேலே மக்களுக்கு ஒரு கோபம் வரும். அந்த கோபம் வரும்போது அவங்க ஆல்டர்னேட்டிவ் தேடும் போது இங்கே ஒரு அணி தான் இருக்கும். அந்த அணிக்கு அப்படியே அந்த அணிக்கு எல்லா வாய்ப்புகளும் ஏறும். இதான் யதார்த்தம். ஆளுங்கட்சி மேலே மக்களுக்கு இயல்பாகவே ஒரு கோபம் வரதான் செய்யும். இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போது தாவேகாவுடைய நற்குணங்களை பார்த்து தானே. என்ன நற்குணம்? கஞ்சா கடத்தினது, பாலியல் குற்றவாளி, வேற என்ன நற்குணம்? இல்லைங்க, ஒரு ஆளுங்கட்சி புதுசாக வந்திருக்கிறாங்க, நல்லா பண்ணுறாங்க, அவங்கள பார்த்து தானே விஜயபாஸ்கர்லாம் வந்து. இல்லை வேற என்ன காரணமாக இருக்கும்? விஜயபாஸ்கர் வந்ததுக்கு பதவி ஆசை வெறி பிடிச்சிருச்சு, அதனால அவர் வந்திருக்காரு. ஒருவேளை இன்னைக்கு திமுக ஜெயிச்சிருந்துச்சுன்னா விஜயபாஸ்கர் என்ன பண்ணியிருப்பாருன்னா திமுகவுக்கு வந்திருப்பாரு. என்னை வந்து மன்னிச்சு ஏற்றுக்கங்க அப்படின்னு இந்த பக்கம் வந்திருப்பாரு. வேற என்ன? அவர் எவ்வளோ தூய்மையானவர்? யாரு? விஜயபாஸ்கர். அந்த மாதிரி தூய்மையானவங்களாம் என்ன பண்ணுறீங்க? இது எனக்கு கை இப்படி ஏதாவது நமிக்கும், அப்போ குளிர், ஏசி ஓவராக இருக்குது, அதனால் இப்படி வச்சுக்கிட்டேன்னா அந்த ஹீட்டு. நல்ல வேளை நம்பியார் சாமி உயிரோடு இல்லை, இல்லைன்னா அவர் இப்படின்னு பண்ணதுக்கு எல்லாரும் அவர் மேலே கேஸ் போட்டிருப்பாங்க. அப்போ அதை கண்டுபிடிக்கல கேஸ். அதனால வந்து நம்ம விஜயபாஸ்கர் ஒன்றும் பெரிய இதெல்லாம் பண்ணலை. இல்லைங்க, ஒரு தூய்மையான சக்தி. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு தூய்மையான சக்திகள்லாம் எல்லாம் 1-2 அப்படியே வந்திருக்கிறாங்க பாருங்க. அந்த ஒரு பவர் அண்ட் சப்போர்ட். விஜயபாஸ்கர் பெரிய குற்றவாளிலாம் கிடையாது. தான் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக 4-5 குவாரி கல்வி நிலையங்கள்லாம் அப்படி இப்படின்னு கட்டிக்கிட்டாப்புல. சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு, அவ்வளோதான். அது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. ஒரு சில பல கோடிகள்லாம் வாங்கிட்டாப்புல, அவ்வளோதான். அது ஒரு பெரிய வழக்கெல்லாம் கிடையாது. அப்புறம் இன்னொன்று கூட இருக்கு. திருச்சி சிவாவுடைய பொண்ணு வந்து தாவேக்கால. திருச்சி சிவாவா? பசங்க தானே இணைகிறாங்க. ஜெகத் ரட்சகனோட பசங்க கூட தான் போய் இணைஞ்சு. பாருங்க எப்படி அந்த யங்ஸ்டர்ஸ். அதான் இப்போ என்ன கேட்குறான், ஜெகத் ரட்சகன்ட்டு தானே இவங்க எல்லாரும் சொன்னாங்க, இது மாதிரி 900 கோடி ஃபைன் கட்டினாரு ஜெகத் ரட்சகன் அப்படி இப்படின்னு பேசுனாங்க. அப்படியே அவங்கள சேர்த்தாங்க. ஆள் இல்லையோ? யார் என்ன விளாட்றீங்க? ஜெகத் ரட்சகனுடைய பையனை ஜெகத் ரட்சகன் சேரல. அப்போ இப்போ தான் சொன்ன பையன் பொண்ணுங்களை தானே சேர்க்குறாங்க, பெரிய ஆளுங்க யாரையும் சேர்க்கலையன்றேன். பெரிய ஆள் ஜென் ஜி, த லேட்டஸ்ட் கிட்ஸ், அவங்க தானே அடுத்த தலைமுறைங்கிறது. என்னங்க அடுத்த தலைமுறைங்கிறது? அதெல்லாம் திரும்ப வந்துடுவாங்க, போவோம் பார்ப்பாங்க, என்னடா இது அப்பா பையன்னு சொல்லும் போது இந்த கட்சியில் இருந்த மரியாதை இங்கே இல்லையே. இப்படி தான் திருச்சி சிவா பையன் சூர்யா போனாப்புல திரும்பி வரவே இல்லை. வந்துட்டார். அவர் எங்கேயுமே இல்லை, பாஜகவில் இல்லை, எதுலேயுமே இல்லை, ஜெயிலில் இருக்கார். அது ஓகே, அது ஆனால் இருந்தாலும் அவர் ஒரு வருத்தம் தான் அது, அவர் வரவே இல்லையான்னு. அது மாதிரி இப்போ உங்கள் போனவங்க திரும்பி வர மாட்டேன்ட்டாங்கன்னா? வருவாங்க. எப்படி வருவாங்க? ஏன்னா வருவாங்க, சீட்டு கொடுக்கல கண்டிப்பாக வந்துடும். அதாவது மக்களுக்கான முதல்வர்னு சொல்லி மக்கள்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. எத்தனை ஆட்டோட ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க தெரியுமா? மக்கள் முதல்வர் விஜய் அப்படின்னு போட்டு ஒட்டிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபரை வந்து நீங்கள் எப்படி வந்து தவறுன்னு சொல்லலாம்? கடைசியாக மக்கள் மனசில் ஆழமாக பதிந்து விட்டார் எங்கள் விஜய். கடைசியாக பிங்க் பெட்ரோல் எப்போ பார்த்தீங்க? எந்த இடத்துல பார்த்தீங்க? கரெக்டாக சொல்லுங்கள். பிங்க் பெட்ரோல் எங்கேயுமே நான் பார்க்கலையே. அப்போ விஜய் ஒன்று அறிவிச்சாரு, சிங்கப்பெண் அதிரடிப்படை ஜீப், அதை எங்கே பார்த்தீங்க? அதை கேளுங்க, அது நிறைய இடத்துல இருக்கு. எங்கே பார்த்து கடைசியாக எந்த இடத்துல? நான் அந்த போலீஸ் ஸ்டேஷன் அந்த ஜீப் இருக்கான்னு நான் செக் பண்ணிடுறேன். உடனே செக் பண்ண. எந்த இடத்துல பார்த்தீங்க? இருக்கு, அந்த ஜீப் இருக்கு. எந்த இடத்துல? எந்த சர்க்கிளில், எந்த ஜுடிஷியரி இதில் வந்துச்சு? அதாவது தாம்பரத்துலேருந்து ஓடு இல்லை, தாம்பரத்துலேருந்து படுற ஜிஎஸ்டி ரோட்டில் பார்த்தேன். எப்படி? ஜிஎஸ்டி ரோட்டில் பார்த்தேன். அப்புறம் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து அது பாரிஸ் வந்துருச்சு. அப்போ ஒன்று தான் பார்த்துருக்கீங்க? இல்லை, பாரிஸில் வேற ஒன்று பார்த்தேன், ஜிஎஸ்டி ரோடு ஒன்று பார்த்தேன், பாரிஸில் வேற ஒன்று பார்த்தேன். எல்லாம் ஒரே நாளில், வெவ்வேறு நாட்களில் அங்கங்க இல்லை. அதுக்கப்புறம் நான் ஒன்று வந்து கோயம்பேடு ஜங்ஷன் கிட்ட, கோயம்பேடு, அப்புறம் கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், சைதாப்பேட்டை, கிண்டி,
எல்லா மெட்ரோ ஸ்டேஷனும் அடிங்க அடிங்க, யாரு கேட்க போறா? நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க, மெட்ரோ வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறதுனால நிறைய இடத்துல சாலைகள் பராமரிப்பு தூணுக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சிருந்தாங்க. அது மாதிரி இருந்திருக்கும், அது நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. சிங்கப்பெண் படை வந்தது. ஐயோ தலை வலிக்குதுப்பா. என்னங்க சிங்கப்பெண் படை வந்ததுங்க. சரி வந்துட்டு போட்டுங்க. சிங்கப்பெண் படை இருக்கு, அதை நீங்க மறந்துட்டு பேசுறீங்க. சரி ஆட்டோலேயும் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். இல்லை நான் எது கேட்குறேன்னா, இவ்வளோ தூரம் நடந்துருச்சு, இவ்வளோ வந்துருச்சு, ஆனால் இன்னுமே வந்து அந்த குறை சொல்வதும், அவர் அரசாங்க பணி வேலை தரேன்னு சொன்னாலும் சொல்கிறதும், அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, இதுக்கு என்னதான் முடிவு? ஆட்சி மாற்றம், காட்சி மாற்றம். ஆட்சி மாற்றம் காட்சி மாற்றம்னா எப்படி 1.5 மாதம் 2 மாதத்தில் என்ன பண்ணுவீங்க? இடைத்தேர்தலில் பதிலடி கொடுப்பாங்க எதிர்கட்சிகள். அப்படியா? இடைத்தேர்தலில் எத்தனை தொகுதியில் இடைத்தேர்தல் வரப்போகுது? இப்போ ஆல்ரெடி 6. இப்போ விஜயபாஸ்கர் வந்து சத்தியம் பண்ணியிருக்காரு, நான் இன்னும் ஒரு 5 எம்எல்ஏ கூட்டு வரேன்னு. அவரோட சர்க்கிளில் கூட்டு ராஜினாமா பண்ணி கூட்டு வரேன்னு சொல்லியிருக்காப்புல. 11. அது இல்லாமல் சிவி சண்முகமும் எஸ்பி வேலுமணியும் வரும்போது ஒரு 3 கணக்கு போட்டிருக்காங்க. ஆக மொத்தத்தில் ஒரு 17 இடைத்தேர்தல் வரப்போகுது. நானும் சிரிக்காமல் இருக்கணும்னு பார்க்குறேன். கூட்டு வரேன் ஏங்க அப்படிலாம் சொல்கிறீங்க? இட்டுன்னு வராங்கங்க, இட்டுன்னு வந்து இங்கே கூட்டுன்னு போவாங்க. சரி ஓகே, அப்படி வந்ததுக்கப்புறம் இடைத்தேர்தலில் வந்து கண்டிப்பாக 17. என்ன 17? 17 இடங்களில் இடைத்தேர்தல். 17 இடத்துல இடைத்தேர்தல் வரும்போது நீங்கள் ப்ரூவ் பண்ணிடுவீங்களா? தாராளமாவா? சேலஞ்ச் பண்ணுறீங்களா? நடக்குமா? மக்கள் மாறிடுவாங்களா? மக்கள் மனசில் நீங்கள் இடம் பிடித்த அந்த மக்களுக்கான முதல்வர் வந்து என்ன நீங்கள் கேட்கறதுக்கு ஆன்சர் சொல்கிறேங்க. மக்களுக்கான முதல்வர் இருக்கார்ல, யாரு? ஸ்டாலின், எம்கே ஸ்டாலின். விஜய் அவர்கள் இல்லை, அவங்க கட்சிக்குள்ளே எல்லாரும் மாண்புமிகு எம்கே அப்படின்னு சபாநாயகர் சொல்றாரு, அது வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு. அது வந்து எப்படின்னா ஒரு 5 ஆண்டு காலம் இருந்திருக்காரு இல்லையா, அதனால வந்து அது ஒரு பழக்கத்தில் இருக்கும், அதனால எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. சரி, பட் இருந்தாலும் வந்து அவர் அன்னைக்கு பார்த்தீங்கல்ல சட்டசபையில் கூட, நான் இதை செய்யலாமான்னு விஜய் கேட்டப்ப செய்யுங்க அப்படின்னாரு. அந்த மாதிரி அவர் ரொம்ப தன்னுடைய பிள்ளை மாதிரி பார்க்குறாரு விஜய். அதனால் நல்ல சபாநாயகர் அவர். கரெக்டான பாருங்க, நியூட்ரலான தீர்ப்பு நிறையா சொல்கிறார். ஆமாம், நீங்கள் செய்யுங்க அப்படின்னு அலோவ் பண்ணார். ஆமாம், நியூட்ரலாக தான் இருந்தது. நியூட்ரலாக தான் இருந்தது. அது என்ன இருக்குது, அங்கே தான் யாருமே இல்லையே, யாருமே எல்லா இடத்துல நீங்கள் பரவாயில்ல செஞ்சுக்கங்க அப்படின்னாரு. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரியெல்லாம் மாசாக ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது. அதை நீங்கள் வந்து எதிர்க்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நாங்கள்லாம் எதிர்க்கிறோம் காரணம் இல்லாமல். ஆமாம், எங்களை பார்த்தா வைகோ மாதிரி இருக்குது. அது தெரில. பட் இருந்தாலும் அதை எதிர்க்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இவ்வளோ தூரம் வந்து உங்களுடைய நேரத்தை செலவிட்டு நானும் வந்து இந்த அரசாங்க வேலை திட்டத்தை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். ஆனால் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் அது எதிர்ப்பாக தான் இருக்கிறீங்க. மக்களுக்கான நல்லது நடக்கும்போது நீங்கள் எதிர்பார்க்கீங்க. சரி, அதுதான் நினச்சா வருத்தமாக. சரி, கண்டிப்பாக அந்த மக்களுக்காக நல்லது நடக்கும், நல்லாட்சி தொடரும். நன்றி, வணக்கம்.